இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிற கவுன் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேருந்து 2 இயர் பேபி வரை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யோக் பார்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்க்கலாம். யோக் பார்ட்டோட ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 7.25. இந்த 7.25லேயே உள்ளே பார்த்தீங்கன்னா சீம் அலவன்ஸ் எல்லாமே இருக்குது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே ஸ்கர்ட் பார்ட் ஜாயின் பண்ணுறதுக்கும் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சஸ். செஸ்டோட ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ். ஹார்ம்கோலோட டவுன் 4 inches. நெக்கோட டவுன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே நான் 2 inches தான் வச்சுருக்கேன். ஆஃப் ஷோல்டர் வேல்யூ 4 inches. நெக்கோட வித் பார்த்தீங்கன்னா 1.5 inches. பேலன்ஸில் இருக்கிறது ஷோல்டரோட மெஷர்மெண்ட். ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸோடு சேர்த்து 5.25 இருக்குது. இதில் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, இது வந்து நான் 1/2 inch தான் விட்டுருப்பேன். மற்ற எல்லா இடத்துலையும் 1/4 inch இருக்கும். அப்போ நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணும்போது ஜஸ்ட் 1/2 inchல ஸ்டிச் பண்ணால் போதும். ஸ்கர்ட்டோட ஃபுல் ஹைட் பார்த்தீங்கன்னா 18 inches. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நான் வந்து இதே சேம் மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னில் இருக்கிறத தான் லைனிங்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் வரும், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வரும். பேக்கில் வந்து ஊக்க நை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஜிப் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கோ எக்ஸஸாக 1/4 inchல 2 ஃபேப்ரிக்லேயுமே ஸ்பேஸ் வந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக். மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் மேலேருந்து கீழே வந்து 4.5 inchஸில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இப்போது கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்து இந்த லைனுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு 1/2 inchக்கு கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கை இப்படி டர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் பார்ட்டோட லைனிங் எடுத்துக்கோங்க. அண்டர் ஆர்ம்க்கு கீழே 1/2 inchல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க 2 சைடும். இப்போது இது 2 மார்க்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த லைனும் ஒன்றா வரா மாதிரி வச்சு அண்டர் ஆர்ம் கர்வ் நெக்கோட கர்வ் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணிக்க போகிறோம். இங்கேருந்து 1/4 inch ஷோல்டர் ஸ்டிச் பண்ணக்கூடாது. தென் நெக்குமே இங்கேருந்து 1/4 inchல தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு எக்ஸஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம். கர்வாக இருக்கிற பிளேஸ்லலாம் கண்டிப்பாக நாச் பண்ணிக்கோங்க. இப்போது லைனிங் ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா நீட்டான ஃபினிஷிங் கிடச்சிடும். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மற்றபடி எங்கேயுமே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம். சைடில் மட்டும் கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக்கில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ம்கோல் தென் நெக் இது 2 மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் 1/4 inch. அதே மாதிரி இந்த சைடு. இப்போ நம்ம இந்த 2 எக்ஸஸையும் கட் பண்ணிக்கலாம். நாச் பண்ணி டர்ன் பண்ணி ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சைடில் வந்து ஸ்டிச் எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரி ஷோல்டர் கிட்டேயும் ஸ்டிச் எங்கேயும் இருக்காது. ரோப் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஹிப் கிட்ட, அது வந்து கீழேருந்து 1 inchக்கு மேலே வரா மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக் மேலேயே வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு சைட் கீழேருந்து 1 inchக்கு மேலே வரா மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி ஹிப் ரோப் அட்டாச் பண்ணிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் சைடில் ஃபேப்ரிக் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற ஃபேப்ரிக்கை இப்படி ஃப்ரண்ட் சைடில் தான் மாற்றிக்கோங்க. ஷோல்டர் கிட்ட ஒரு ஓப்பன் இருக்குல்ல, இந்த வழியாக இந்த மாதிரி இந்த ஓப்பன் வழியாக இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, இதோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்க. அப்படி டர்ன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 ஷோல்டருமே இங்கே இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு தான். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு 1/4 inchல ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி சைட்லேயும் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் பேக் சைடோட மெயின் ஃபேப்ரிக்
இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதையும் லைனிங்கையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இது பேக் சைடோட லைனிங் ஃபேப்ரிக். இங்கே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கணும், இங்கே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதும் மேலே 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், சைடில் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதும் இப்படி டேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஷோல்டரோட இங்கே வந்து எதுவுமே ஸ்டிச் வந்து தெரியாது, உங்களுக்கு ஓவர்லாக் பண்ணணும் அப்படின்ற நீட் இருக்காது. ஓவர்லாக்கையும் தாண்டி இது 1 வயசு பாப்பா போட போகிறாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு ஃபேப்ரிக் வந்து எங்கேயுமே குத்தாது, ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அண்டர் ஆர்முமே உங்களுக்கு நல்லா கன்சீல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும். தென் சைடுமே நம்ம வந்து ஃபுல்லாக கன்சீல்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் கீழேயுமே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன பண்ணமோ சேம் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் இங்கேயும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி டேர்ன் பண்ணும்போது மெயின் ஃபேப்ரிக் தான் இந்த சைடு இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு இந்த கேப் வழியாக இந்த ஃபேப்ரிக்கை பிடிச்சிக்கங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த 2 ஃபேப்ரிக்கையும் சேர்த்து 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறமா சைடில் 1/2 இன்ச்சில் ஒரு ஸ்டிச். இப்போ இது 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி டேர்ன் பண்ணியாச்சு. உள்ள லைனிங் சைட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே நம்ம போட்ட ஸ்டிச் தெரியவே தெரியாது. இப்போ இதில் நம்ம ஊக்பட்டி அண்ட் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு. வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். கரெக்டாக 19.5 இருக்கு. வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 19.5 இருக்கு. கீழே பேலன்ஸ் லென்த் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஸ்கர்ட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சஸ் வேணும் உயரம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லாக பேனலாக தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது 8 பீஸ் இருக்கு, இது 8 பீஸ் இருக்கு. ஓவராலாக 16 பேனல் இருக்கு. இது 8, இது 8, அப்போ ஓவராலாக 16 பேனல் இருக்கு. பேனல் வந்து 16 இருக்கு. நம்மளுக்கு வேஸ்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 19.5 இன்ச்சஸ். 19.5 இன்ச்சஸ். இதை நான் 16ஆல் டிவைட் பண்ணுறேன். 1.2 இன்ச்சஸ். அப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1.2 இன்ச்சஸ் வேணும். ஒவ்வொரு பேனலும் நம்மளுக்கு 1.2 இன்ச்சஸில் இருக்கணும். இப்போது பேனலை நான் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ஒரு பேனல் இருக்கு இல்லையா, இந்த ஒரு பேனலை நான் இப்படி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். கீழே எனக்கு எவ்வளோ லென்த் வேணும்? 11 இன்ச்சஸ். அது கூட மேலே 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணேன், கீழே வந்து 1 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணேன். அப்போ 11, 11.5, 12.5. 12.5ல ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட வேஸ்ட் பார்ட்டில் ஜாயிண்ட் ஆகும். இது கீழே வந்து ஹெம் லைன். நம்மளுக்கு ஓவராலாக எவ்வளோ வேணும்? 1.2 இன்ச்சஸ். இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எதனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபேப்ரிக், அதாவது 2 ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு பேனலில், அதனால 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 0.6 வருது. கரெக்டாக 0.6ல் ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா ஒவ்வொரு பேனலையும் ஜாயின் பண்ணுறதுக்காக. இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வைக்கிற வித்து தான். உங்களுக்கு எவ்வளோ தூரம் வித் வேணுமோ அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். எனக்கு இந்த ஃபேப்ரிக்கில் எவ்வளோ வித்து இருக்குன்றதை நான் பார்க்குறேன். எனக்கு ஓவராலாக 5 இன்ச்சஸ் வித் இருக்குது. இங்கே நான் ஜஸ்ட் 2 இன்ச்சஸ் வைக்கிறேன். அப்போ 2 இன்ச்சஸ் வச்சா எனக்கு ஓவராலாக 4 இன்ச்சஸ் வித் கிடைக்கும். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே இன்ச்சஸில் இருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கும் கிராஸ் லைனுக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட் வரும். இங்கே எனக்கு கரெக்டாக 11.5 இன்ச்சஸ் இருக்குது. இங்கே எனக்கு 11.75 இருக்குது. எனக்கு எவ்வளோ வேணும்னா 11.5 தான் வேணும். அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். 1/4 இன்ச் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். ஓவராலாக நம்மளுக்கு 16 பேனல், அதில் ஒரு பேனல் ரெடி. இப்போ இந்த ஒரு பேனலை வச்சு மற்ற எல்லா பேனலையும் கட் பண்ண போகிறோம்.
இது வேஸ்ட் லைனில் வரும், அதனால் அங்கே லைட்டாக ஒரு நாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த ஃபேப்ரிக்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட் லைனில் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேனல், இது ஒரு பேனல் 1/2 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பேனல் மேலே இன்னொரு பேனலை வச்சு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுங்க. இது ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு இதுக்கு அடுத்து இந்த பேனலை வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது யோக் பார்ட் கூட கரெக்டாக செட் ஆகுதான்றதை பார்க்கலாம். 1/2 இன்ச் தள்ளி செக் பண்ணுங்க, ஏன்னா இங்கே வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ண போகிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வந்திருக்கு, இது ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இந்த ஜாயின் பண்ணோம் இல்லையா, இங்கே நீங்கள் எக்ஸஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னா இங்கே 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம்ல, அதை பிரிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் சைடில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். மாதிரி அட்டாச் பண்ணிட்ட பிறகு கீழே ஹெம்லைனை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு லைனிங் அட்டாச் பண்ண போகிறோம். லைனிங் நார்மலாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். லைனிங்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் 9 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இதோட வித்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சஸ், 33 வச்சுக்கோங்க, 33 எடுத்திருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைனிங் ஃபேப்ரிக் மேலே இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை இப்படி வைக்கணும். இங்கே எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அவ்வளோ இன்ச்சஸை லைனிங்கை விட்டுட்டு இங்கே இப்படி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க. பண்ணும்போது நடுவில் குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸாக வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் ஃபேப்ரிக்கோட எம்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கோட ஹெம்லைனையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேப்ரிக்கை இப்படி டர்ன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு ஹிப் கிட்டேயுமே ஸ்டிச் எதுவும் தெரியாமல் கன்சீல்டாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஸ்டிச் இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம சைடு எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபேப்ரிக்கை லைனிங் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, இதை இப்படி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் எவ்வளோ இருக்குது, 1/2 இன்ச் எக்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்த 1/2 இன்ச் எக்ஸஸ்லேயே இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறீங்க. ரெண்டு சைடுமே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவுமே நல்லா கன்சீல்டு ஃபினிஷிங்கில் வந்துடும். இந்த மாதிரி உப்பட்டி ஐப்பட்டி பக்கம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கன்சீல்டாக இருக்கும். இப்போது இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கீழே 1 இன்ச் விட்டுட்டு இதுக்கு மேலேயே இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒரு பாயிண்ட் அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போம். இங்கேருந்து இங்கே கேப் விட்டுட்டு இந்த ஃபேப்ரிக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி ஜாயின் பண்ணதும் உங்களுக்கு எங்கேயுமே ட்ரெஸ் பாப்பாவுக்கு உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே நம்ம ஒரு 3 ஊப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழேயுமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேக் சைடுமே உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபினிஷிங் கன்சீல்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தாங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா நெக்லைனில் ஏதாவது லேஸ் வச்சுக்கலாம், இல்லை இங்கே குட்டி போ மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான்.